தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் 19 வசனம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 19 வசனம். 1 Samuel 24th chapter 19th verse. Praise the Lord. 1 Samuel 24 19. Yeah. Yes. Amen. ஆமென். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆங்கிலத்தில் லார்ட் ஷல் ரிவார்ட் தி குட். நேரம் இல்லாதபடியால் நான் படிச்சுட்டு அப்படியே போகிறேன். த லார்ட் ரிவார்ட் யூ குட். தமிழில் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 9ஆம் தேதி 2ஆம் வாரத்தில் தேவ ஆவியானவர் உங்களுக்கு, எனக்கு, நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், இந்த வாரத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு, எனக்கு, நமக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நன்மை செய்வாராக. அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம், அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். This is the promise of God, that God is going to do good unto you. செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவாளில் வாரத்தின் 1ஆம் நாள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ உயிரோடு எழுந்த நாள். இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் பாடி துதித்து ஆராதித்தோம். இப்பொழுது கூட தேவ ஆவியானவர் தாமே என்னோட எங்களோட பேச வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் உனக்கு, எனக்கு, நமக்கு நன்மை செய்வாராக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் அநேக முறை படித்திருக்கிறேன், கேட்டிருக்கேன், மற்றவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு நாம் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் இந்த நன்மையை நாம் பெறாமல் இருக்கின்றோம்? நன்மையை குறித்து பேசுகிறோம், ஆனால் தேவனிடத்திலிருந்து நன்மை நாம பெறாமல் இருக்கிறோம். We are talking about good things, blessings, but we are not enjoying or receiving the blessings from God. Why? What is the reason? இதற்கான காரணத்தை வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எது நன்மையான காரியம், எது தீங்கான காரியம்? நன்மையான காரியத்தை நாம் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம், ஆனால் நன்மையை பெறாமல் இருக்கிறோம். ஏன் பெறாமல் இருக்கிறோம்? நாம் எதை நன்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையான நன்மை என்னவென்று சொல்லி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற காத்திருக்கின்றோம். இன்றைக்கு நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கின்றார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அப்படியே இன்றைக்கு ஆமேன் என்று சொல்லி இந்த ஜெபத்தின் இந்த இறுதியிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து, ஆமாண்டவரே, எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் திருச்சபைக்கு, என் ஊருக்கு, என் பட்டணத்திற்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய இருக்கின்றார். சரி, இப்பொழுது நன்மை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கலாம். வாட் இஸ் தட் குட் திங்? நன்மை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நன்மை வேண்டும். யாருக்கு வேணும் அப்படின்னாக்கா, எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருக்குமே நன்மை தேவைப்படும். குட் திங்ஸ் வி நீட் ஃபார் அவர் லைஃப், ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபார் அவர் வேர்ல்ட்லி லைஃப். இந்த உலகத்தில் வாழ்வதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், சமுதாயத்திற்கும் நன்மை தேவைப்படும். ஆகையால நன்மை வேணும்னு தான் நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். இங்கே நன்மை வேண்டான்றவங்க யாருன்னா இருந்தால் கையை உழைத்து காட்டலாமா? இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களில் யாருக்குன்னா எனக்கு நன்மை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருப்போமா? இருக்க மாட்டோம்.
எல்லோருக்கும் நன்மை தேவைப்படும். சரி, நன்மை என்றால் என்ன? வாட் இஸ் தட் குட் திங்? இப்போ ஆண்டவரே நம்ம மத்தியில் வந்து உனக்கு நான் நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1-2 எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தம்பி, உனக்கு நான் இப்போ கேட்குறேன், உங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன். எனி குட் திங், நீ எது கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன நன்மை வேணும்? யோசிச்சு முடிஞ்ச பிறகு சொல்றீங்களா? ஓகே, ஃபைன். உங்களுக்கு ஒரு நன்மை வேணும்னாக்கா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க என்கிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு சுகத்தை வாங்கி கொடுங்கன்னு தங்கச்சி விரும்புகிறாங்க. ஓகே, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எடுத்து இப்போ ஆண்டவரோ இல்லை நான் உங்கள் இடத்துல கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குறேமா? உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ் ஆகணும், நல்லா படித்து பாஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணும். வெரி குட். இதுதான் நம்ம நினைக்கிறோம் நன்மையான காரியங்கள். சுகம் வேண்டும், பாஸ் பண்ணணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், கஷ்டம் தீரணும், கண்ணீர் மாறணும். இதுதான் நன்மை நன்மை நன்மை. நமக்கு தெரிந்த நன்மைகள்லாம் இதுதான். இவைகளுக்காகத்தான் போராடுறோம், இவைகளுக்காகத்தான் கண்ணீர் அடிக்கிறோம், இதற்காகத்தான் உபவாசம் எடுக்கிறோம். எவைகளுக்காக? உலகத்திலே காண்கிற அழிந்து போகின்ற ஆசீர்வாதங்களுக்காக. என் தேவனாகிய கர்த்தர் எவைகள் நன்மையான காரியங்கள், எவைகளை நாம் வாஞ்சிக்க வேண்டும், எவைகளை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவாளையில் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? யாரு நாமனக்க? யாரு? பொல்லாதவர்கள். நம்முடைய இருதயம் பொல்லாதது, நம்முடைய சிந்தை பொல்லாதது, நம்முடைய பார்வை பொல்லாதது. இப்படிப்பட்ட பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படின்ட்டு ஆண்டவராகிய இயேசு சொல்வார் ஜனங்களை பார்த்து. பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, நம்ம பிள்ளைங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெற்றோருங்க நாம பிரயாசப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. சரி, இப்போ நன்மைனா என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 34 அதிகாரம் 4 வசனம். யோபு எழுதின புஸ்தகத்தில் 34 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். யோபு 34:4 4 வசனம். ஆமென். வாட் இஸ் குட்? தமிழ்ல படிக்கலாம். 34:4. நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்ளுவோமாக, நன்மை என்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்ளுவோமாக. யோபு 34:4 என்ன சொல்கிறது என்றால், நன்மை என்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்ளுவோமாக. ஃபர்ஸ்ட் நன்மைனா என்னன்னு நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சுக்கணும். we have to know what is good. நன்மையானது எதுன்னு தெரிஞ்சாதான் அவைகளுக்காக நம்ம செபிப்போம். இப்போ நம்ம நன்மை என்று எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் நன்மையா இல்லையா என்று சொல்லி சத்திய வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் சொல்லணும்னா இது நன்மை இது தீமைனா அவருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க. ஆகையால வேதத்துல கர்த்தருடைய வார்த்தை எது நன்மை என்று சொல்கிறதோ அவைகளை தான் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லி. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காய், என்னப்பா பேச்சில் கூட கறியா மாத்திரம் சொல்ல மாட்டீங்களா, காயை தான் சொல்லுவீங்களா? ஆமா, ஒரு காய். எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுங்க. பாவக்காய் ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க பிரதர் சிஸ்டர், சாப்பிடுங்க தம்பி, பாவக்காய் சாப்பிடுப்பா டெய்லி அப்படின்னு நான் என்ன சொல்லுவாங்க? என்ன பாவக்காய் அது பார்த்தாலே பிடிக்காது எனக்கு, அதை சாப்பிட சொல்றீங்களே. அப்படிதான் நாம எதிர்பார்க்கிற நன்மை இதுதான் நன்மை பிரதர், கர்த்தருடைய வசனம் தான் நன்மை, பாடுறது தான் நன்மை, ஆண்டவரை துதிப்பது தான் நன்மைன்னு சொல்லி கொடுத்தா ஜனங்க என்ன சொல்லுவாங்க? அவருக்கு பிடிச்சதை என்ன சாப்பிட சொல்றாரு,
அவருக்கு வேண்டியது எனக்கு பின்பற்றுன்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால தான் கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவர்களாக இருக்கிற உனக்கும் எனக்கும் நமக்கும் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் நன்மை என்னவென்று நாம் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். அதை தான் யோபு சொல்கிறார், நன்மை என்னதென்று நமக்குள்ள அறிந்து கொள்வோமாக. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எது நன்மைன்ட்டு, அப்பதான் நன்மையானதுக்காக நம்ம செபிப்போம். சரி, இப்போ நன்மையானது என்னவென்று நாம் தெரிந்து கொள்கிறதான சமயம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகை புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Acts of Apostles 14th chapter 17th verse. Praise the Lord. Yeah. Amen. Amen. Yes. ஆமென். தமிழ்ல படிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்கம் பண்ணி இருந்ததால் என்றார்கள். ஓகே, இப்போ நிதானமா வாசிக்கலாம். இப்போ கேளுங்க. அவர்னா கர்த்தர், ஆண்டவர். ஆண்டவர் நன்மை செய்து செய்துட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும், அப்ப நன்மை எதுங்க? வானத்திலிருந்து மழை பெய்யுது நன்மை. அவர் நன்மை செய்து வந்து என்ன நன்மை செய்கிறார் என்று சொல்லி எழுதும் பொழுது அங்க சொல்றாரு, வானத்திலிருந்து மழை பெய்யும், பிறகு செழிப்புள்ள காலங்களும். மழை பெஞ்ச உடனே காலம் எப்படி மாறிடுச்சுங்க? இப்போ செழிப்பா மாறிடுச்சு. ப்ராஸ்பாரிட்டி, எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்ட்டு விளைச்சல். அந்த விளைச்சல் எங்கிருந்து வந்தது? மழையின் நிமித்தம். சோ கர்த்தர் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, பிறகு ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. மழை பெய்ச்சாரு, செழிப்பை கொடுத்தாரு. அந்த செழிப்பு நிமித்தம் நமக்கு என்ன உண்டாச்சு? ஆகாரம் உண்டாயிற்று. அதோடு கூட என்ன கொடுக்கிறார் நமக்கு? சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பி. இதுதான் நன்மை. மனுஷனுக்கு வேண்டியது என்ன? குடிக்க தண்ணீர், சாப்பிட சாப்பாடு, ஆகாரம், உடுக்க வஸ்திரம். இந்த காரியங்கள் இருந்தா சந்தோஷமாயிடுவார். கோடிகள் லட்சங்கள், நம்முடைய கணக்கில் பார்த்தோம்னா லட்சங்கள் ஆயிரங்கள் நம்மகிட்ட இருக்கு, ஆனா சாப்பாட்டுக்கு இல்லை. பணம் இருக்கு, நகை இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, போறதுக்கு வரத்துக்கு நமக்கு கார் இருக்கு, டூ வீலர் இருக்கு, எல்லாம் இருக்கு, தங்க வீடு இருக்கு, ஆனா சாப்பாட்டுக்கு இல்லை. சந்தோஷமா இருக்க முடியுமா? பணத்தை சாப்பிட முடியுமா? நகத்தை அனுபவிக்க முடியுமா? காரில பசி தீந்துடுமா? தீராது. அப்படி என்றால் மனுஷனுக்கு எது நன்மை என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது? அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழை பெய்யும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி. இதுதான் நன்மை. நம்ம ஜெபிக்க வேண்டியதெல்லாம் எதற்காக? அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து போனார். அன்றன்று உள்ள ஆகாரம் எனக்கு போதும் அப்படின்ற மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கணும். தன்னுடைய சீஷர்களை அழைத்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றினால், கிறிஸ்தவர்களாக மாற விரும்பினால், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆசா பாசங்கள் அவைகள் முதல் ஸ்தானத்தை கொடுப்பது. வருமானம், ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் அழிந்து போகின்ற காரியங்கள், காண்கிற யாவும் அநித்தியம், காணாவைகளோ நித்தியம்.
அப்படின்றா நன்மையான காரியத்தை நாம் விரும்பி வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நன்மையை கொடுத்து வந்துட்டு இருக்கேன். என்ன நன்மைன்னு சொன்னாக்கா, வானத்திலிருந்து மழை பெய்யும், காலங்கள் செழிப்பான காலங்கள் காணப்படும், நமக்கு நன்மை ஆகாரமும் சந்தோஷமும் இருதயத்தில் நிரப்பப்படும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய நன்மை என்று சொல்றார். இதுக்கும் மேல வேற ஏதாவது நமக்கு வேண்டுமா? சாப்பாடு, தங்க ஒரு வீடு, ஒரு வஸ்திரம் இருக்க போட்டு சமாதானமா இருந்தோம்னா இதுவே போதும். இது கூட தான் ஆண்டவர் நீங்க கேட்ட மாதிரி சரீர சுகத்தையும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இதெல்லாம் நாம பிரயாசப்பட்டு செய்கிற காரியங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உங்களை நன்மை செய்தே செய்வேன். உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. இப்போ இதுவரைக்கும் இந்த நன்மையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? பார்த்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு, செழிப்பு பாணிட்டு இருக்கோம், செழிப்பு பார்த்துட்டு இருக்கோம், விளைச்சல் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை இருதயத்தினா நிரப்பி இருக்கிறார். இந்த நன்மை நம்ம கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இதை அறியல. We have forgotten the good thing what God has given us. ஆண்டவர் செய்த இந்த நன்மையான காரியத்தை மறந்து இருக்கிறோம். இதுதான் மனுஷனுக்கு நன்மை, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற காரியம். இதை விட்டுட்டு தேவைப்படாத காரியங்களுக்காக நாம் இன்னும் நன்மை கிடைக்கல இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால இன்றைக்கு தேவ வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கே அப்போஸ்தலர் 14:17 நாம் வாசிக்க கேட்டோம். அவர் நமக்கு நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணி இருக்கின்றார். ஆண்டவர் நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி காட்டுவதிலே தான் ஆண்டவர் நமக்கு இந்த நன்மையான காரியங்களை செய்து வருகிறார். ஸோ இந்த காரியத்தை நம்ம மறந்தோம். இதுதான் நன்மைன்றதை மறந்தோம். இது உலகத்திற்குரிய காரியங்கள். சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு ஆகாரமும் தண்ணீரும் காற்றும் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி பேசிக் ஃபண்டமெண்டலாக தேவைப்படுகிற தேவையை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நன்மை நம்ம காசு கொடுத்து வாங்கல, ஆண்டவராக கொடுத்த நன்மை தான். மழை பெய்யறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக நம்ம காசு கொடுக்கல, அதுவா பேசிட்டு இருக்கு. நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சிருஷ்டித்ததான அவருடைய சாயலா இருக்கிற மனுஷர்கள், அவர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி இரக்கமுள்ள தேவனாக, கிருபை உள்ள தேவனாக நமக்கும் உலகத்தாருக்கும் ஆண்டவர் மழையை பொழிந்தருள செய்கிறார். அந்த மழை நிமித்தமாக செழிப்பு உண்டாகிறது. இந்த செழிப்பின் முடிவாக நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது. ஆகாரத்தினாலே நமக்கு திருப்தி உண்டாகுகிறது. இந்த நன்மையை நாம் கேட்பதற்கு முன்னே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது நாம் நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இதுதான் நன்மை என்று தெரியாமல் இருந்தோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தெரிந்து கொண்டோம். நன்மையான காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மழையும் செழிப்பும் ஆகாரமும் மன சாந்த திருப்தியும் நமக்கு தேவன் கொடுத்ததான நன்மை. இப்போ முதல்ல நம்ம பார்த்த தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்ன? கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் நன்மை செய்தாரா இல்லையாமா? உங்களுக்கு செய்திருக்கிறார். கேட்கறதுக்கு முன்ன கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சிட்டார். ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நன்மையா தெரியல. நாம கேட்கிற காரியங்கள் நமக்கு வந்தாதான் நன்மையான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாசனம் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். எடுத்தவர்கள் படிப்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எஸ், வாட் இஸ் குட்? Justly, amen. தமிழ்ல படிக்க கேட்கலாமா? மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கின்றார். கர்த்தருடைய வசனம் மீகா 6:8 சொல்கிறது, மனுஷனே நன்மை செய்யணும் கர்த்தர் எனக்கு என்று வெயிட் பண்றீங்களே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு இன்றைக்கு. கர்த்தருடைய வார்த்தை நன்மை என்றால் என்னவென்று சொல்லி இங்கே நான் வாசிக்க பார்க்கிறோம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷனே
சகோதரனே, சகோதரியே, நன்மை என்னவென்று அவர் கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இப்ப நம்ம பார்த்த உலகத்தின் காரியமான நன்மை. இப்போது இன்னொரு காரிய நன்மையான கர்த்தர் வெளிப்படுத்துகிற நன்மையை படிக்கிறோம். கேளுங்க. நியாயம் செய்து இரக்கத்தை நேசித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தையும் கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கார். கர்த்தருடைய பார்வையிலே நன்மையான காரியங்கள் அன்று அப்பொழுது நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை புஸ்தகத்திலே மனுஷனுக்கு வேண்டப்பட்ட நன்மையை ஆண்டவர் கேளாதற்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு நன்மையான காரியத்தை சொல்லுகிறார். நன்மை என்னவென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எது நன்மைன்னு சொல்லிட்டு, எந்த நன்மைக்காக நம்ம கேட்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. மீகா 6:8 நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்க சொல்கிறார், நியாய செய்து, எதை செய்யணும்? நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து, இதுதான் நன்மை. If you want good, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? Oh man, what is good? The Lord requires of thee, do justly, love mercy, walk humbly with God. என்ன செய்யணும்? ஜஸ்ட், நீதி உள்ளவர்களா வாழணும். நெக்ஸ்ட், mercy, இரக்கத்தின் உள்ளவர்களா இருக்கணும். பிதாவாகிய தேவன் மனுஷரை அதிகமாய் நேசித்தபடியாலே, இரக்கம் பட்டதனாலே, கிருபையாலே அவர் ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் ஆண்டவராக இயேசு நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவருடைய பரிசுத்த திருச்சபையிலே நம்மை அங்கமாய் மாற்றி மறுபடியுமாய் அவர் வரப்போகும் பொழுது, மணவாளனாக வரும் பொழுது, இந்த மணவாட்டி திருச்சபையில் உள்ள உன்னையும் என்னையும் நம்மையும் மணவாட்டி திருச்சபையை அவர் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றார். இதுதான் நன்மையான காரியம். அவர் இரக்கம் உள்ளவராய் இருந்தது போல நம்முடைய குணாதிசயங்கள், நடத்தை எப்படி இருக்கணும்? இரக்கம் நிறைந்தவர்களா இருக்கணும். சோ முதல் காரியத்தை பார்க்கிறோம், நியாயம் செய்கிறவர்களா இருக்கணும். நன்மை வேணும் அப்படின்றவங்க, நன்மை எதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது, நியாயம் செய்கிறவர்களா இருக்கிறவங்க தான் நன்மை. நம்ம நியாயம் செய்தோம்னா அதான் நமக்கு நன்மை. அநியாயம் செய்கிறவர்களுக்கு அது தீமை. ஆகையால திருச்சபைக்கு வருகிற, திருவசனங்களை கேட்கிற, திரு விருந்துல கை வைக்கிற, பங்கு கொள்கிற நாம நியாயம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி நியாயம் செய்யணும், மனைவிக்கு கணவன் நியாயம் செய்யணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நியாயம் செய்யணும், அநியாயம் செய்யக்கூடாது. பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு நியாயம் செய்யணும். திருச்சபையிலே திருவசனங்களை கேட்கும் பொழுது நியாயமாய் நடந்து கொள்ளணும். இதுதான் நன்மை. Walking in justification is good. எப்படி நடக்கலான்றதுக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. எப்படினாலும் நடந்தாலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார், செய்ய மாட்டார். ஆனா தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. எது நன்மை? வாக்கிங் இன் ஜஸ்டிபிகேஷன். சத்திய வேதத்தை மையமாய் வைத்து வசனத்தின் படி நடக்கிறவர்கள் நன்மையை கண்டடைவார்கள். அதுதான் நன்மை. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம், நியாயம் செய்து இரக்கத்தை நேசித்து. இரக்கம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். பசியில, தாகத்துல, பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தைங்க கஷ்டப்படும் பொழுது நாம் ஆரோக்கியமா கர்த்தர் கொடுத்ததை வச்சு இருக்கிறது காட்டிலும் அதுல ஒரு பங்கு அவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஆகாரத்தை கொடுக்கணும், வஸ்திரங்களை கொடுக்கணும், நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யணும். இப்படிகளெல்லாம் செய்யும் பொழுது இரக்கத்தை நேசிக்கிறவர்களா இருக்கும். இது மாத்திரமல்ல, இரக்கத்தை நேசிக்கிறவங்க வியாதிப்பட்டவர்களுக்காக செபிக்கிறவங்களா இருக்கணும். செபிக்கிறது மாத்திரமல்ல, உபவாசிக்கணும். வியாதிகள் சுகமாகணும். நம்ம கண் முன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவராக இயேசுவை தெரியாம இருக்குவாங்க, அவங்களுக்காக நம்ம செபித்து அவங்க சுகத்திற்காக, அவங்க ஆரோக்கியத்திற்காக செபிக்கும் பொழுது இரக்கத்தை நேசிக்கிற கூட்டம், அதுதான் நன்மை. அவங்களுக்கு பசியை தீர்க்கணும்,
அவங்களுக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபம் பண்ணணும். இதுதான் இரக்கத்தை நேசிக்கிறவர்கள். நாம நல்லா இருக்கணும், நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், நாம உயர்ந்திருக்கணும், இதுதான் நன்மை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, அதல்ல நன்மை. இரக்கத்தை நேசிப்பதே நன்மை. ஓட்ட முடு, நமக்கு என்ன, நாம நல்லா இருக்கோம், என் புள்ள நல்லா இருக்கு, எங்க வீடு நல்லா இருக்கு அல்ல. நன்மை தேடி வராது. நன்மை நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய திருச்சபையை, உன்னை என்னை தேடி வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக அப்படின்ற வார்த்தை உன் குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னாக்கா நம்ம யாரா இருக்கணும்? இரக்கத்தை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். டெண்டர் ஹார்ட் பீப்புளா இருக்கணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? லவ் மர்சி. இரக்கத்தை நேசிக்கிறவர்களா இருக்கணும். இரக்கத்தை நேசிக்கிறவங்க நம்ம போல நம்முடைய பிறனை நேசிக்கணும், நம்முடைய சகோதரன் நேசிக்கணும், கணவன் மனைவியை நேசிக்கணும். ஐயா, அவங்க திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, அதனால மூஞ்சி காட்டக்கூடாது. அவங்கள இடத்துல அன்பு செலுத்தணும், அன்பா இருக்கணும். கணவன் வெளியிலிருந்து வேலைக்கு போறாரு, வராரு, ஆயிரத்தி டென்ஷன், ஏதோ ஒரு கோபத்துல என்ன ஒரு பேசுவார், அவர் ஒரு வார்த்தை பேசிட்டார், ஒரு வாரம் பேசாம போயிடுறீங்களே. இரக்கத்தை நேசிக்கிறவர்களே நன்மை காண்பீர்களோ. மறுபடியும் அவரே வந்து பேசுறேன், இல்லைன்னா வேண்டாம். பிள்ளைங்க பெற்றோரத்துல, எங்க அப்பா என்னை திட்டாரு, அம்மா என்னை அடிச்சுட்டாங்க, அதனால என்ன பண்றேன், நானு பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இரக்கத்தை நேசிக்கிறவர்களா நீங்கள் இருப்போமானால் அதுதான் உங்களுக்கு நன்மை. விட்டு கொடுக்கலாம், நன்மையை நேசிக்கலாம், அது இரக்கத்தை நேசிக்கலாம், அதுதான் நன்மை. சோ மூன்றாவது ஒரு காரியத்தை அதே வசனத்துல வாசிக்க கேட்கலாம். மீகா 6 அதிகாரம் 8 வசனம். நியாயம் செய்து இரக்கத்தை நேசித்து, முக்கியமான காரியம், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து. நன்மனா இது? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும். மேன்மை நான் தான், அவங்க என்னத்துல கணக்கு, அவங்க எதுல கணக்கு அப்படின்ற காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்குமானால் நாம நன்மையான காரியத்தை காண வாய்ப்புகள் இல்லை. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. ஆகையால பிரியமானவர்களே, இன்றைக்கு நன்மையான காரியத்தை நாம் பார்த்து வந்தோம். முதல் காரியத்தை பார்த்தோம். உலகத்தில் நாம் வாழ்வதற்கான காரியங்களில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? மழையை பெய்ய செய்தார், செழுமையை கட்டளிட்டார், அதன் மூலமா நமக்கு ஆகாரத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பியிருக்கிறார். இது எல்லா பேசிக் கம்யூனிட்டி மனுஷனுக்கு தேவைப்படுகிறதான ஃபண்டமெண்டலான ஒரு குட் திங், நன்மையான காரியம். அதை செஞ்சாரு. இரண்டாவது சொல்றாரு, இதை வச்சுட்டு நீ சந்தோஷப்பட்டுடாத, உனக்கு மழை இருக்கு, செழுமை இருக்கு, ஆகாரம் இருக்கு, சந்தோஷம் இருக்குன்ட்டு இதுல சந்தோஷப்பட்டு இதுல நின்று போகாத. நன்மை எதுன்ட்டு நான் உனக்கு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் சொல்கிற காரியத்தை வாசிக்க கேட்டோம். முதல் காரியம் அதுல என்னவென்று சொல்லி பார்த்தோம், நியாயம் செய்யணும். அநியாயத்துக்கு பாடுபடாதீங்க, அது நன்மையை கொண்டு வராது. நியாயம் செய்யணும். நஷ்டம் அடைந்தாலும் சரி, சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அவைகளிலே நன்மை செய்கிறவனா நான் இருப்பேன், நியாயம் செய்கிறவனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது போல இன்றைக்கு நம்முடைய திருச்சபையார், இன்னைக்கு இருக்கிற நாம, திருச்சபையில தேவனுடைய அங்கமா இருக்கிற நாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, நாம எப்படி இருக்கணும்னாக்கா, நஷ்டம் வந்தாலும் சரி அதுல நியாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் நன்மை. இரண்டாவது காரியம் பார்த்தோம், இரக்கத்தை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் பார்த்தோம், தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நன்மை. மூன்று காரியங்களை நாம் கடைபிடிப்போமானால் கர்த்தருடைய சபையிலே, குடும்பத்திலே, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே என் தேவன் உனக்கு நன்மை செய்வாராக, கண்டிப்பாக செய்வாராக. நன்மை வேண்டும் சொன்னா இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய அடிப்படையாக நம்முடைய காரியங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நன்மையாக நடத்த வல்லவராக இருக்கின்றார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 31 அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 31:19. Psalms 31:19. Praise the Lord. Amen. Yes. Amen. இப்பொழுது நாம் படித்தோம் சங்கீதத்தில் ஆராதனைக்கு முன்பாக சங்கீதம் 31 அதிகாரம் 19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும்
மனுபுத்திரர்களுக்கும் உண்மை நம்பியிருக்கிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணினவைகளை உம்முடைய ஆமேன் உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. சங்கீதம் 31 பார்க்கும்பொழுது, உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி இருந்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியது. சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆண்டவரே, தாவீது சொல்றான், நீங்க செஞ்ச நன்மை எவ்வளோ பெருசு. யாருக்கு? சபைக்கு வரும் எல்லாருக்கும் நன்மையா? பயபக்தி எப்படி இருக்கணும்? இரக்கத்தை நேசிக்கிறவர்களாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாண்மையா இருக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே 3 காரியத்தை நாம் பார்த்தது போலவே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதோடு சேர்ந்து 31:19 வாசித்தது போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன பண்ணணும்? தேவர்களுக்கு, ஆண்டவருக்கு பயப்படணும். பிறகு பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதுங்க? மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு, மனுஷருக்கு முன்பாக நான் ஆண்டவராக இயேசுவை நம்புறேன்னு சொல்லிட்டு அறிக்கை செய்யணும், நம்முடைய செயலில் காட்டணும். நான் விசுவாசி, நம்புகிறேன். இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது ஃபாலோவர், டிசைப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசுவை நம்புறேன். பிலீவர். நீங்க யாரு? ஐ எம் பிலீவர். அந்த பிலீவர்ன்றத செயல்பூர்வமாக காட்டணும். எங்க? மனுபுத்திரர் மனுஷர் முத்துல, உலகத்தார் மத்தியில நான் ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் எப்படி இருக்கணும்? சொல்றது வார்த்தைகள் அல்ல, நம்முடைய செயல் காட்டணும். அத்தை இரக்கத்தை நேசிக்கிறவர்களா நாம் இருக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நாம் நடக்கும் பொழுது, நியாயத்தை செய்யும் பொழுது, இது மனுபுத்திரர் மனுஷருக்கு முன்பாக நாம் என்னத்தை காட்டுறோம்? நாம ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிறோம் காட்டுறோம். ஆகதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் 19, உமக்கு தேவனுக்கு பயந்து மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களை நான் உம்மை நம்புகிறேன் அப்படின்னு நீங்க காட்டும் பொழுது, நீர் உண்டு பண்ணி இருக்கின்ற உம்முடைய நன்மைகள் எவ்வளவோ பெரியசு. ஆண்டவர் பெரிசான நன்மை நமக்கு செய்யணும்னு சொன்னாக்கா நம்ம எப்படி இருக்கணும்? ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை நம்புறவங்களா இருக்கணும். முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது 19 சொல்லுது, பயந்தவர்களா, தேவனுக்கு பயந்தவர்களா காணப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற காரியம் என்ன? தீமையை விட்டு விலகுறது தான் தேவனுக்கு பயப்படுகிற காரியம். ஆகையால நன்மை கர்த்தர் உனக்கு செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, தேவன் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் தேவன் நமக்கு நன்மை செய்யணும்னு சொன்னாக்கா, இன்னைக்கு கடைசி வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம், அதை நீங்க மனசுல வச்சுங்க. தேவனுக்கு பயந்து மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவரை நம்புகிறோம் என்று நாம் காண்பிக்கும் பொழுது, அவர் நம்மை இவ்வளவு பெரிதாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எதெல்லாம் நன்மைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா அந்த நன்மையான காரியம் நீங்கள் வாஞ்சித்து விரும்புகிறது எப்படி இருக்கணும்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். ஆண் பிதாவின் சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளுகிற யாவும் உங்களுக்கு நான் அருளச் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். நன்மையான காரியம் எது? மழை பெய்யும், செழுமை உண்டாகும், ஆகாரம் உண்டாகும், சந்தோஷத்தினால் இருதயம் நிரப்பப்படும். இது உலகத்தின் நமக்கு தேவையான நன்மை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். என்னது? எது கர்த்தருடைய சமூகத்தில் பயம் நன்மையான காரியங்கள் என்று சொல்லி பார்த்தோம். நியாயம் செய்து, mercy, loving the mercy, இரக்கத்தை நேசித்து, தேவனுக்கு முன்பாக தாழ்மை மனப்பான்மை உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்து மனுஷருக்கு முன்பாக நான் ஆண்டவராக இயேசுவை வழிபடுகிறேன் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கின்றார். கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலபாளையிலே